அது மட்டும் இல்லாம எனக்கு ஜஸ்ட் ஏரோப்ளேன்ஸ் அதை பத்தி மட்டும் தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, ஸ்லைடர்ஸ்லாம் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேக்னட்டிசம் பத்தி தான் சொன்னாங்க. மேக்னெட் ஒரு சின்ன பார்ட், அதுக்குள்ள என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. மேக்னெட் வச்சு விளையாடுறது மட்டும் சொல்லுவோம். நம்ம குட்டி விளையாடுவோம், ஃப்ரிட்ஜில் போட்டு விளையாடுவோம். இப்போ நார்த் போல் சவுத் போல் உள்ள இருக்கிற சின்ன சின்ன காம்பனண்ட் ஆஃப் மேக்னெட், அதுவும் மேக்னெட் மாதிரியே உள்ள காம்பனண்ட் இருக்கும்ல. கடைசியில் எர்த்தே மேக்னெட் ஆயிடுச்சு. வெரி குட். அப்பா என்ன பண்றாங்க? அப்பா லேட் கம்பெனில. அம்மா அம்மா கிட்ட சொன்னியா நான் லேப் இருக்கு, அம்மா பிடிச்சிருந்தா என்ன சொன்னாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிறது பெரிய விஷயம். Bye, Bob. Now, 10 years pursuing scientist பார்க்கலாம். Space scientist. Right? ISRO பார்க்கலாம். ISRO space scientist. அப்புறம் NASA. சரி, அப்ப நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் என்ன பண்றேன்? மைல்சாமி அண்ணாதுரை சார் கூப்பிடுறேன். ஓகே. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா. அவர் தெரியுமா மைல்சாமி அண்ணாதுரை சார் தெரியுமா? ஐஎஸ்ஆர். சரியா? தெரிஞ்சுக்க அவர் பத்தி. மைல்சாமி அண்ணாதுரை சார் வந்து நம்மள மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம்ல படிச்ச ஒரு சயின்டிஸ்ட். தமிழ் மீடியம் படிச்சு அப்புறம் காலேஜில் சேர்ந்து அவர் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல போனார். அது ஓகே. அவர் என்ன சொன்னார்னா, அவரோட சின்ன வயசுல உங்க மாதிரி சின்ன வயசுல கனவோட சின்ன பூமியில தண்ணி இருக்கு கரெக்டா இல்லையா? சூரியன்ல இருந்து உடைஞ்ச ஒரு பகுதி தான் பூமி கரெக்டா இல்லையா? பூமியில இருந்து உடைஞ்ச ஒரு பகுதி தான் நிலா. அப்ப பூமியில தண்ணி இருக்கும்போது கிட்டக்கே இருக்க நிலா பூமியில இருந்து உடைஞ்சப்ப அங்கேயே தண்ணி இருக்குமா அப்படின்னு ஒரு நியாயமான சந்தேகம். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும். பூமியில பாத்துக்கிட்டு நிலாவை பார்க்கும்போது பாட்டி வட சுடுன்னு பார்க்கல, சந்திர பாகம்லாம் பார்க்கல. அவர் என்ன அறிவு என்ன சொல்லிச்சுன்னா, பகுதி என்ன சொல்லிச்சுன்னா, பூமியில தண்ணி இருக்கு 70% வாட்டர். அப்ப பூமியில இருந்து செதர்ன ஒரு பகுதி நிலா, அதுல தண்ணி இருக்கான்னு இருக்குமோ ஒரு சந்தேகம் சின்ன வயசுல இருக்கு. அப்புறம் அவர் இஸ்ரோ சயின்டிஸ்டா ஆன பிற்பாடு என்ன பண்றாரு, சந்திராயன் 1 வந்து அவர் தான் உருவாக்குறாரு. ஸோ சந்திராயன் 1 உருவாக்குறது சந்திராயன் 1ஓட முக்கியமான கண்டுபிடிப்பு, உலகத்துக்கான கண்டுபிடிப்பு. நாசா கண்டுபிடிக்கல, ரஷ்யன் காஸ்மோனாட்ஸ் கண்டுபிடிக்கல, சைனீஸ் ஆஸ்ட்ரோனாட்ஸ் கண்டுபிடிக்கல, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு போன இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஒவ்வொரு கிராமத்துல மல்லாந்து படுத்து இரவு நேரத்துல நிலவுல தண்ணி இருக்கும் அப்படின்ற சந்தேகத்தை வந்து சந்திராயன் சேட்டலைட் மூலம் கண்டுபிடிக்கும். அதாவது லூனார் ஐஸ் சொல்லுவாங்க, ஐஸ் கேப்பா நிலா பதுத்து அதை கண்டுபிடிச்சது சந்திராயன். அது குட்டி பையனா சின்ன அறிவியல் தான். பூமியில தண்ணி உள்ளது செதர்ன ஒரு பகுதிக்காக கட்டாயம் தண்ணி இருக்குன்னு அவரோட தேடல் தான் இஸ்ரோ சயின்டிஸ்ட் மைல்சாமி அண்ணா. நீங்க எல்லாம் ஒரு நாள் ரெடி ஆகுங்க சார், ஒரு நாள் கூப்பிட்டு சரியா?